மனசில் பட்டதை நம்ம மறைக்காமல் பேசணும். அதை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கவங்களாகட்டும், நம்ம மனசு என்னன்னு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் அவங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க. நம்ம ஏது என்னன்னு சொல்லாமலேயே நம்மளை அவங்க தானாகவே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம இன்றைக்கி முருகர் வழிபாடு பண்ணின்னு இருக்கோம். நமக்கும் நிறைய பகுத்தறிவு இருக்குது, நமக்கு சுய அறிவு இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளும் யோசிக்க தான் செய்கிறோம். நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இங்கே உக்காந்து நிதானமாக நின்று யோசித்து எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம மற்றவங்க கிட்ட, வெளியே இருக்கவங்க கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும் எனக்கு இதான் பிடிக்கும்னு சொல்ல தேவையில்லை. வீட்டில் இருக்கவங்க கிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியாக இருக்கலாம், கணவனாக கூட இருக்கலாம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன நினைக்கிறோன்றத அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். அப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. நம்மவும் சொல்லாமல் அவங்களையும் சொல்ல விடாமல் நம்ம இருந்தோம்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உழைச்சிட்ருக்கோம், அதெல்லாம் யாருக்காக? நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழலைன்னா அதெல்லாம் வீண் தானே. என்ன சம்பாதிச்சு என்ன சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா அதுதான் நமக்கு பெரிய விஷயம். நாமும் நிம்மதியாக வாழ்ந்து நம்மளுடைய சங்கதிகளுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துடும் வீட்டில். ஆனால் நம்ம அது மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றோம் நிறைய பேர் வீட்டில். நம்ம அதை வாய்ப்பு கொடுக்கணும், உட்காந்து பேசணும், அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது அது பிரயோஜனமே கிடையாது. நம்ம வீட்டில் நமக்கு யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ, யார்கிட்ட வேணும்னாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசி மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துட்டா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம். முருகர் அதுதான் சொல்கிறாரு, சமாதானத்தை தான் பேச சொல்கிறாரு. யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. எதிரியாகவே இருந்தாலும் நீ நல்லவனாயிரு, அவன் கெட்ட எண்ணம் அவனை பார்த்துக்கும். உன்னுடைய நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, அது உன்னை வாழ வைக்கும். அதுதான் சொல்கிறார் நம்ம முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.